உதயநிதியா? இப்போ உதயநிதிக்கு ஏதாவது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு எனக்கு தெரியல. இது செத்த மொழி சமஸ்கிருதம்னு சொன்னாரு. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க அம்மா சமஸ்கிருத ஸ்லோகத்தை எல்லா சாமிக்கும் சொல்றாங்க. அப்ப செத்த மொழி தான் அவங்க அம்மா பேசுறாங்களா? வீட்டிலே இருக்குதுல்ல, காதுல விழுது இல்லப்பா, சத்த மொழியா விழுந்து கொண்டு இருக்குது. செத்த மொழின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? டெய்லி காலையில சத்தம் காதுல விழுது. அதே மாதிரி சனாதனத்தை கொசு போல ஒழிப்பேனாங்க. இன்னொன்னு, அவங்க வீட்டில் உள்ள எல்லா பேருமே சமஸ்கிருத பேரு தான். ஆக சமஸ்கிருதத்தை பேரை வச்சுக்கிட்டு எப்படி செத்த மொழின்னு சொல்வீங்க? உங்க மொழிகளே சமஸ்கிருதம் இருக்கே. ஆக இன்னொரு மொழி மீது வெறுப்பை திணிக்க கூடாது. இன்னொன்று, இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொன்னா நாங்க உங்களை எதிர்த்து போராடுவோம். இல்லாத திணிப்பை எதிர்த்து நீங்க போராடினீங்கன்னா, திணிப்பு என்று நீங்கள் போராடினீர்கள்டா. இல்லாத திணிப்பை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்ல, நீங்க நடத்துற பள்ளிகளில் இந்தி இருக்கிறது, அதை எதிர்த்து நாங்க போராடுவோம். அதனால சும்மா இல்லாத திணிப்பை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் இங்க சொல்றேன், தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கவில்லை என்று வெள்ளை அறிக்கை நீங்கள் கொடுக்க முடியுமா? ஆக தனியார் பள்ளியில செல்வந்தர் குழந்தைகள் ஹிந்தி படிக்கலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கலாம். ஆனா அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு ஹிந்தி படிக்க கூடாது என்ற பாராபட்சத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, உதயநிதி அவங்க பிள்ளைங்க படிச்சது ஹிந்தி படிக்காத பள்ளியில யாரும் படிக்கல. அதனால அவங்க பேசுறது ஒண்ணு, நடந்து கொள்வது ஒன்று என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அதிகமா கொள்ளையடிக்கலாம், அப்படிதான் கொள்கை எந்த வேணும் அதிகமா கொள்ளையடிக்கலாம். நான் கேட்கிறேன், கல்வி மாநில பட்டியலில் இருந்து தேசிய பட்டியலுக்கு எப்போ போச்சு? கூட்டணி கட்சியா உட்கார்ந்துருக்கீங்கல்ல காங்கிரஸ், அவங்க எமர்ஜென்சி பீரியட்ல தான் மாநிலத்தில இருந்து தேசிய பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. 18 வருஷம் யூபிஏல ஆட்சியில இருந்தீங்களா இல்லையா? அப்ப ஏன் மாநில பட்டியலில் கொண்டு வரல? அப்ப அம்னீசியா வந்துடும். அது எதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த 18 வருஷம் 20 வருஷம் அவங்க 5 அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்ப அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கல. அது கச்சத்தீவா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், தமிழ்ல நம்ம திட்டங்களின் பெயரை வைக்கிறதா இருக்கட்டும், சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதை பத்தி சிந்திக்காம இன்னைக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வர, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அதை செய்யல? இப்ப எல்லாமே பிஜேபி இருக்கும்போது தான் கேட்பேன்னா, அவ பிஜேபினால தான் பவர்ஃபுல்லா ஏதாவது செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் என்னால சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. கூட உட்கார்ந்து இருக்காங்கல்ல, கமலாலயத்துக்கு போறோன்னு நாங்க கமலாலயத்துல நாங்க சுதந்திரமா நாங்க கூட்டணி பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா அறிவாலயத்துக்கு போகும்போது அவங்க பெட்டி பாம்பா அடங்கி விடுறாங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட கேட்கணும். நீங்க தனியார் மயம் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு தனியார் மயமாக்குதலை எதிர்த்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. கம்யூனிஸ்ட்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? கூட இருக்கிறாங்களே, கூட்டணியில் நாங்க வரமாட்டேன்னு சொல்லமா இருக்கிறாங்கல்ல. அதனால தனியார் மயமாக்கல் அதெல்லாம் பத்தி நீங்க கம்யூனிஸ்ட்கள்ட்ட கேட்டு அதன் மூலம் அறிவாலயத்தில் கேட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.